ஃபைனலாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நீங்கள் கடை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெயமாலா விலாக்ஸ். ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைமுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து ரொம்ப டயர்ட் லுக்கில் இருக்கிறேன்னு ஒன்று நினச்சிடாதீங்க. சரியான வேலை. ஒரு காஸ்மெட்டிக் ஃபேன்சி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் நிறைய சாமான்களை நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நான் திடீர்னு தான் இந்த வேலைப்பாடே நடந்துச்சுது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டி இந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு காண்பிக்கலாம்ண்டு எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவிலேருந்து ஆரம்பித்து காட்டுறேன். எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் ஜெயமாலா விலாக்ஸ்ன்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சாமானெல்லாம் கொண்டு வந்து பறித்து வச்சு கிடைக்கணும், எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். கடைக்குரிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேர்ந்ததும் உடனே அபான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு அழகான எல்ஜி ஏசியையும் வாங்கி என்னுடைய கடைக்கு நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஏனெண்டா இது கோடைகாலமாக இருக்கிறதால கட்டாயம் ஏசி தேவை. கொஞ்சம் வேலைகளை முடிச்சு இந்த அளவில் தான் விட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் பண்ணிவிட்டு நான் காண்பிக்கிறேன். இந்த கடை வந்து ஒரு சின்ன கடை தான், ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை. இந்த கடைக்குரிய டெக்கரேஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இந்த ஃபிட்டிங் எல்லாம் செஞ்சு சாமான்களெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குது. எல்லா சாமான்களும் இருக்குது. ஸோ இந்த சாமான்லாம் அன்ஆர்டரில் இருக்குது. அதாவது நான் டிஸ்பிளே பண்ண இல்லை, எல்லாம் பில்லெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி தூக்கி வச்சிருக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் தான் சப்போர்ட் தர போகிறாரு. நாங்கள் 2 பேரும் தான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போதைக்கு நீங்கள் இதை பாருங்கள், எல்லா சாமானும் அப்படி தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே பெரிய மிரர் ஒன்று இருக்குது, அப்படியே இங்கேருந்து பாருங்கள் என்ட்ரன்ஸை. ஸோ இந்த மாதிரி லுக்ஸில் தான் இப்போ இருக்குது. கடையே இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதோட இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்னுடைய நண்பர்கிட்ட இங்கே என்ன நண்பர் ரெடியா? ரெடி. அவர் தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறார். ஓகே, நாங்கள் வேலையை ஆரம்பிக்கலாமே. ஓகே. என்ன ப்ரோ சாமான் எடுக்கிற வேலையை விட்டு இப்படி டெக்கரேஷன் பண்ணுறீங்க? சாமான் எடுக்கிற இல்லை, சாமான் எடுக்க தான் வேணும். இந்த துண்டுக்குள்ளே சாமான் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணுறது நல்ல மனு தோணுது. ஏனெண்டா இந்த துண்டுக்குள்ளே வந்து சாமான் அடிக்கப்பட்டு டெக்கரேட் பண்ண வலிக்கிட்டா ஃபுல்லாக எல்லாம் விழுந்து கொட்டுப்படும். ஸோ அதனால் நாங்கள் டெக்கரேட் பண்ணி போட்டு சாமான் எடுக்கணும், ஈஸியாக இருக்கும். மற்ற இடங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்குதானே, அதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணி முடிஞ்சு காட்டுவோம். எப்படி என்னோட டெக்கரேஷன் நல்லா இருக்கு? சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது அந்த இலையெல்லாம். இங்கே பாருங்கள் மக்களே, கடைக்கு சாமான் வாங்கி இல்லையோ, ஆனால் டெக்கரேஷனுக்கு நிறைய சாமான்கள் வாங்கியிருக்காரு. இங்கே பாருங்கள், எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன ப்ரோஸ் அடுக்கிறதுக்கு நிறைய சாமான் இருக்கு, அடுக்கிற வேலையை விட்டு என்ன செய்றீங்க? அடுக்கிறத நீங்க இருக்கிறீங்களே, அடுக்கலாம் தான் இடையில ஸ்டாப் பண்ணிக்க. இந்த டேட் செக் பண்ணு. கம்பெனிக்காரன் எல்லாம் சரியா தான் போட்டுப்பான், அதை விட்டு அடுக்கிற வேலையை பாருங்க. கம்பெனிக்காரன் எல்லாம் சரியா தான் போட்டிப்பான், ஆனா டேட் அவன் சரியா போட்டிருந்தாலும் டேட் நாங்க செக் பண்ணணும். இப்ப முடியுது, அதுவும் சரிதான். சரி, நீங்க என்ன செய்றீங்க? வீடியோ எடுக்கிற விட்டு வாங்க, மாலை வேலையை முடிப்போம். நாங்க அடுக்கிறது ரெடியா தயாரிக்கும். முதல்ல நீங்க ஆரம்பிங்க. நாங்க ஆரம்பிப்போம். சரி, வாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியாக நினைச்சு நான், ஆனால் வேலை செய்யும் போது தான் விலங்கு ரொம்ப டிஃபிகல்ட் உண்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ அடிக்க முடியும்னு தெரியாது. இங்கே எல்லாம் பாருங்க, இது மட்டும் ஒரு அளவு முடிச்சிருக்கு மக்களே. எல்லா இடமும் இந்த மாதிரி தங்க எடுக்கு பாருங்க, என்ன லெவலில் இருக்குங்களே, எப்படி இதில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன மடக்கையில் எல்லாம் வந்து அன்ஆர்டரில் தான் இருக்குது. நான் டிஸ்பிளே பண்ண இல்லை, தூக்கி வச்சிருக்குது. பியூட்டிஃபுல் லுக்கில் வந்து நான் உங்களுக்கு ஆர்டரை அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி ஒரு அந்த பியூட்டிஃபுல் லுக் எப்படி நான் பார்க்கணும்ட்டு. ஸோ அதை அவங்களுக்கும் காண்பிப்பேன். என்ன அதில் போய் கொஞ்சிட்டு இருக்கிறீங்க? வேலை செய்யலையா? ரெஸ்ட் எடுக்கு. ரெஸ்ட் எடுத்து எப்போதும் வாங்க. என்னால் முடியல, நாரியெல்லாம் வெண்டெடுக்கு. வாங்க கிளம்பி வேலை செய்வோம். இப்போ இந்த நண்பனுக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு. இப்போ அவர் நல்லா அடுக்கிட்டு இருக்கிறார். என்ன நண்பன் என்ன சொல்லுது? எல்லாம் ஓகே தான். என்ன நான் அடிக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க வாங்க வேலையை முடிக்கும். நீங்க கொஞ்சம் அடுக்குங்களேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அடிக்கல, அது வேலையை முடிக்கணும். அப்பதான் எல்லாம் ஃபுல்லா இன்னும் 2 ரக் இருக்கு அடுக்கிறதுக்கு. சரி ரக் தான். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இல்ல அடிங்க, அடுக்குங்க. நான் பாக்குறேன் நீங்க அடுக்குறீங்க. 2 ஸ்டார்ட் பண்ணாதான் இது முடியும், இல்லாட்டி கஷ்டம். லீவ் எடுப்போமா? நாளைக்கு செய்வோமா? இல்ல லீவ் எல்லாம் இல்ல, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்க தான் டெக்கரேஷன் பண்ற வேலையை ஆரம்பிக்கணும். நான் மட்டுமா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க மக்களே? இப்போ நானும் என்னுடைய நண்பர் வந்து இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம், அவுட் சைட் இன்சைட் 2 சைட்லையும். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கடைக்குள்ள டிஸ்பிளே பண்ணுறதை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது காண்பித்திருந்தேன். நான் டிஸ்பிளே பண்ணி முடிஞ்சது, அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுவேன். இப்போ நாங்கள் வந்து நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து
இப்போ அலங்காரம் செய்ய போகிறோம். ஸோ அலங்காரம் செஞ்சுட்டு மொத்தமாகவே நம்மளுக்கு எப்படி இருக்குது அவுட் சைட் இன்சைட் எல்லாமே எப்படி இருக்குதுன்ற காண்பிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அம்ருஷ் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணுவார். கடைசியில் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு எங்களோட ஃபைனல். மட்டும் இல்லை, நீங்களும் டெக்கரேட் பண்ணுவீங்க தான், எங்களை மட்டும் சொல்ல தேவையில்லை. மக்களே பாருங்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பெட்டி ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் ஐட்டங்கள் தான். எல்லாமே வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டங்கள் தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் லீவ், ஸோ இதெல்லாமே வாங்கியிருக்கிறோம். ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கியிருக்கிறோம். ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த கடையை செஞ்செடுக்கிறதுக்கு. ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். என்னுடைய கடையினுடைய முன்பக்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப டஸ்டியாக இருக்குது. இந்த இடத்த நான் அப்படியே டெக்கரேட் பண்ண போகிறேன். இடத்துல எல்லாம் ஒரு சின்ன டெக்கரேஷன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு மாதிரி. ஸோ இந்த இடம் நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு காண்பிக்கிறேன். அப்படியே அவுட் சைட்டை பாருங்கள். இது வந்து அவுட் சைட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக காண்பிக்கிறேன். மக்களே இங்கே பாருங்க, விடியச்சாம 3 மணி ஆயிடுது. அம்ருஷ் வந்து இப்பயும் டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்காரு. என்ன அம்ருஷ், இன்னும் முடியலையா? எனக்கு முடிஞ்சாலும் டெக்கரேஷன் வேலை முடியாய் போலரி. மக்களே பாருங்க, விடியச்சாம 3 மணியாக போயிடுது. இன்னும் டெக்கரேஷன் வேலை முடியலை. நாளைக்கு என்னுடைய ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதால வேலையை முடிக்கிறதுக்காக குயிக்காக சரி நான் போய் முடியல. ஸோ அதை முடிச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். பொறுத்திருந்து பாருங்கள். மக்களே பாருங்கள், என்னுடைய கடையை வந்து அவுட் சைட் லுக் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கால இருக்குது என்னுடைய போர்டு. கடையினுடைய பேர் வந்து அம்ருஷ் ரோஸ் பியூட்டி ஃபேன்சி. ஸோ இதுதான் உள்ளுக்க போயிட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் செஞ்சுருக்குது. இதில் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குது. 2 சைட்லேயும் வந்து ஒரிஜினல் பாம் ட்ரீ வச்சிருக்கிறேன். இங்கால ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு காண்பிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இப்போ என்னுடைய கடையினுடைய லுக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லுக்ஸில் தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. என்னுடைய கடை வந்து ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை, ஒரு அளவான கடை தான். இருந்தாலும் ஒரு அளவான கடையாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலான கடைக்கு வந்து எல்லா தேவையான விஷயங்களையும் நான் செஞ்சிருக்கிறேன். முக்கியமாக வந்து சிசிடி செக்யூரிட்டி செஞ்சிருக்கிறேன். அடுத்தது வந்து போஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறமா ப்ராடக்டை நான் பாதுகாக்கிற மாதிரி ஏசி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு கடைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். இப்போ இப்படி தான் இருக்குது என்னுடைய கடை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள், டிஸ்பிளே பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கட்டாயம் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் இந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார், என்னுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே வந்து என்னுடைய கடைக்கு வாங்க. எல்லாருக்கும் நான் எப்போவுமே ஆல்வேஸ் வெல்கம் பண்ணுறேன். சரியா? இந்த கடையினுடைய நைட் வியூ வந்து ரொம்பவும் சிம்பிளாக ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ டே டைமில் காட்டின மாதிரி நைட்லேயும் எப்படி இருக்கின்றதை பார்க்கணும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். டே டைம் நைட் டைம் எல்லா வியூவையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். கடையினுடைய லுக்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்து இதை செஞ்சிருக்கிறேன் பார்த்து. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதான்றதை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த கடை வந்து அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களோட கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் எழுதிருங்க என்ன மாதிரின்ட்டு. நான் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போதும் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். ஸோ அதே மாதிரி இந்த கடை எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோவை முடித்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பை பாய்.